இல்ல இல்ல நாங்க இன்னும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஊரகத்துறையில உள்ளவங்களுக்கு இல்ல இல்ல இன்னும் நாங்க அன்னைக்கு சொன்ன இன்னும் நாங்கள் வேட்பாளர் தொகுதி பற்றி பேசவே ஆரம்பிக்கவில்லை. எங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கைடன்ஸ் படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்கள் உதவியோடு தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னதுக்கு காரணமே எப்படி நான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தது போல அது யாருடைய வற்புறுத்தலோ அழுத்தமோ கிடையாது. நானே சுயமாக எடுத்த முடிவு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். நாம் போட்டியிடுவதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் போட்டியிடுவேன். காரணம் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழ்நாட்டில் அமையணும். இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, கொலை கொள்ளை பெருகி இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட யாருக்குமே இல்லாத இந்த திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம். நீங்க வலுவா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நேற்று கூட பாத்தீங்கன்னா விஜய் பேசும்போது தொடர்ந்து ஒரு பொருட்டாவே எடுக்காம ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுறாரு. இதே மாதிரி பாக்குறீங்க சார், நீங்க வலிமையான அணி. அதாவது நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வலுவான கூட்டணி என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். யாரோ சில பேர் அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் நிலைப்பாடு அவர் அன்றைய கிளியரா சொல்றேன். அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த கூட்டணியில வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் புகழுக்கும் அம்மா அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைக்கின்ற விதமாக சட்டமன்றத்தில் அவர்கள் பேசியதை உங்களுக்கு தெரியும். என்னன்னு புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சியோடு, அம்மா அவர்கள் ஆட்சியோடு திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று சொன்னதை அம்மாவின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே திமுகவிற்கு எதிராகத்தான். அவர் ஒரு 15 ஆண்டுகளும், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளும், இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற எங்கள் தலைவர்களின் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசியதை தான் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு செல்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு. 99.1% கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் இருக்கிறோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.